ஒரு பக்கம் அதிரடி, ஒரு பக்கம் சரவெடி அப்படின்னு மேட்ச் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா வந்து ஒரு பக்கம் சரவெடியா வெடிச்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து புஸ்வானமா போயிடுச்சு. இன்னைக்கு நடந்த எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் வி கிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த மேட்ச் புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஜெய்ப்பூர் ஸ்கூல் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ரொம்ப ஆர்டினரி மேட்ச் இது. டோட்டலி ஒன் சைடடு. அண்டு மும்பை வந்து டாய்டு வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா சார்? இது வந்து நான் சொன்னேன், இந்த ரெண்டு பசங்க அடிச்சா உண்டு, இல்லைனாக்க ஒன் சைடா போடுன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி நடந்திருக்கு. ரெண்டு பசங்களும் அடிக்கல. போத் ஜெய்ஸ்வால் அண்டு நம்ம வைபவ் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கல. அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் மும்பையோட பேட்டிங் வரேன் சார். சூப்பரா ஆடி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா பிளேயர்ஸோட கான்ஃபிடென்ட் எப்படி இருந்துச்சுன்னா 10 ஓவர் நம்ம நிற்போம், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எப்படி வேணா ஆடட்டும் அப்படின்ற ஒரு சூப்பரா பிளான் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க ப்ரொஃபஷனல் சார். அவங்க வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 மேட்ச் எப்படி விளையாடுவாங்க, ஒரு ரிலாக்ஸ்டாக விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஏறி முதிச்சிடுவாங்க ஆப்போனன்ட்ஸை. அதே ஒவ்வொரு டைம் அப்படி தான் பண்ணுவாங்க. சாம்பியன்ஷிப் அடிச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த தடவை சாம்பியன்ஷிப் நோக்கி போகிறாங்க அவங்க. ஒன். ரெண்டாவது நல்ல சைடு வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து அப்படியே ப்ராக்டிஸாக ஸ்லோவாக ஃபார்முக்கு வந்துட்டாங்க. முதல்ல 3-4 மேட்ச்சு நம்ம ரோஹித் சர்மா ஃபெயில் ஆனார். இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் 6 இன்னிங்ஸோட மொத்த டோட்டல் 82. ஆமா. இப்போ 3 மேட்ச் வந்து 200+. ஆமா ஆமா. அதான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று முக்கியமாக சொல்லணும். இந்த ஆர்ஆர் போலிங் இருக்கு ரொம்ப ஆர்டினரி. இது வந்து மும்பைக்கு ஒரு இதுவே எதிர்ப்பே கிடையாது. அந்த மாதிரி போட்டாங்க. இதை வந்து ஒரு ரியல் மேட்சா பார்க்கக்கூடாது. இதுதான் ரியல் ஆர்ஆரோட எஃபர்ட். போன மேட்ச் வந்து பை மிராக்கிள் அந்த பையன் அடிச்சு ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்ட் ஜிடி மாட்டின்ட்டாங்க. அதில் ஆர்ஆர் வந்து அவங்க 2 பேர் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிருந்தாங்களோ இந்த மேட்ச்ல. ஆக்சுவலாக வந்து இந்த பையன் இப்போதான் வரான். இது 3வது மேட்ச் தான். அது அதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் தான் மெயின் திங் அவங்களுக்கு. ஜெய்ஸ்வால், சாம்சன். இப்போ சாம்சன் இல்லை, இந்த பையன் வந்திருக்காது. பட் இருந்தாலும் ரொம்ப டிப்ளீட்டட் சைடு இது. இந்த சைடை வச்சுட்டு அவங்க வந்து 9-10 தான் ஃபைட் பண்ணணும். அப்படியே பவுலிங் வரேன் சார். ஆர்ஆரோட பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அசராங்கா வந்து இன்ஜுரியால விளையாடல. ஆமா ஆமா. தீச்சனை மட்டும் தான் போட்டாரு. பாக்கிபடி எல்லாருமே வந்து சூப்பரா போட்டாரு. மத்வால் வந்து சூப்பரா போட்டாரு. ஆனா போட்டல போதாது. எல்லாருமே 10 ரன் கொடுத்தாங்க. ஒன் செகண்ட் இவங்க இந்த தே ஹிட் இல்ல, அதை பார்த்தாலே தெரியுது பவுலிங் ஒண்ணுமே இல்லைன்ட்டு. டாய்டு 218 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதனால வந்து அதாவது விளையாடினாங்க அவங்க. ரியான் பராக்கோட கேப்டன்ஸை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன அவர் என்ன பண்ண முடியும்? அவர் இந்த சைடு வச்சுட்டு அவர் மேல குறையும் சொல்ல முடியாது. இவ்வளோதான் சைடு. அண்ட் அவருக்கு வந்து டீம்ல வந்து ரிலையபிளா ஆளும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ் ராணாலாம் நின்று விளையாடணும், அவன் சுத்திட்டு போறான். அதே மாதிரி நம்ம ஹெட்மேயர் ஆளே இல்லை அவங்களுக்கு. என்ன திருப்பி யோசிச்சு பார்த்தது, இவனே பராகே பிரில்லியன்ட் தட்டி தான் அடிக்கிறான். ஓகே ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறான். ஆனால் 30 ரன் தாண்ட மாட்டேங்கிறான். ஸோ அதனால முதல் 2 பேர் தான் அவங்க போன மேட்ச் அடிச்சு ஒரு சுனாமி மாதிரி பண்ணாங்க. அதில் ஜிடி மாட்டினாங்க. நான் கூட சொன்னேன் குஜராத்தில் பூகம்பம் அப்படின்னு நான். அது மாதிரி. பட் இப்போ வந்து இவங்களோட உண்மையான கலரை காமிச்சிட்டாங்க. கடப்பாறை சைடு மும்பை பேக் டு தொடர்ச்சியா 6 வின்னிங். எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது வந்து எதிர்பார்த்து தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நான். அவங்க எப்போவுமே வந்து 4 மேட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்கன்ட்டு. அதே தான். பட் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னாக்க அவங்களோட ஹோம்ஒர்க் அண்ட் பிளானிங். ஹெட்மேயர் வந்தவுடனே எப்படி செட் பண்ணுறாங்க ஃபீல்டிங்கை, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க ஃபீல்டிங். இவங்க பேட்ஸ்மேன் வந்து அவசரப்பட்டு அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் வந்து தேவையில்லை, ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கணும் அவசியமே இல்லை. வைபவ் வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்க. எந்த இடத்துல வீக்னஸா இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போடல. அது வந்து பிளான் சொல்றதோட வைபவ் வந்து கொஞ்சம் இதுவா விளையாடுறாரு. ஆமா, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல விளையாடுறாரு. அது தப்பு. அது நான் என்ன சொல்றேன்னாக்கா, புதுசா நீ வர பேட்டிங்க்கு பிச்சோட பவுன்ஸ் அண்ட் ஸ்பீடு பார்க்கணும். அது அட்லீஸ்ட் ஒரு 3 பாலாவது பார்க்கணும். அதாவது இந்த விக்கெட் கீப்பர் கையில போய் சேர்ந்து பாருங்க பால், அதை விட்டு பார்க்கணும். ஏன்னா விக்கெட் கீப்பர் இப்படி பிடிக்கிறானா பார்க்கணும். அதுதான் பிச்சோட பவுன்ஸ் தெரியும். ஓகே, நீங்க விட்டுட்டு அப்படி பார்க்கணும் விக்கெட் கீப்பரை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த போலர் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்குறானா இல்லை இந்த ஸ்கிட் பண்ணுறானா பால், அதையும் பார்த்துக்கணும். இது 2 பார்த்துட்டு ஒரு 3-4 பால் ஆகும். இந்த 3-4 பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் கிறிஸ் கெயில்,
தோனிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 பால் அடிக்கவே மாட்டாங்க. ம். கிறிஸ் கெயில்லாம் 2 ஓவர் மைடன் கொடுத்துருவான். ம். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பான். ஸோ அவங்களே பண்ணும்போது எல்லாரும் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கிறது ரொம்ப தப்பு. மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப டாமினேட்டடாக இருக்காங்க. ரன் ரேட்லையும் பயங்கரமாக இருக்காங்க. ஆமா, பட் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க அவங்க. ம். அதனால நல்லா இருக்கும். ஒரு 5-6 டீம் இருக்கு. அதுல 4 டீம் வரும். அது நல்லா இருக்கும். அது இதனால இப்போ டிசிக்கு வாய்ப்பு குறைவா இருக்கா சார்? இல்ல ஜிடி வந்து அவங்க தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். ஆனா அவங்க சைடும் லிமிடெட். அவங்களுக்கு பேட்டிங் மிடில் ஆர்டர் ரொம்ப கம்மி. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மும்பைக்கு மாதிரிலாம் மிடில் ஆர்டர்லாம் இல்லை அவங்களுக்கு. டிசிக்கு சார் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? டிசிக்கு வந்து அதுவும் குட் சைட். பட் கடைசி 2-3 மேட்ச் ஓதப்பட்டிருக்காங்க அவங்க. அதனால கொஞ்சம் டவுன்ல இருக்காங்க. பட் அவங்க தே கேன் ஆல்சோ பவுன்ஸ் பேக். அவங்களும் குட் சைட். சிஎஸ்கேக்கு அடுத்தபடியா ஆர்ஆர் வெளில போறாங்க. ஆமா, ஆர்ஆர் அடுத்த சீசனுக்கு எப்படி ரெடி ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஆர்ஆர் டீம்ல ப்ராப்ளம் இருக்கு சார். இந்த பராக் கேப்டன்சியே அவங்க ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கேப்டன்சி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அண்ட் ஒழுங்காக எடுக்கணும். ஆளுகளை யார் யார் சரியில்லை அவங்களாம் அமுச்சிட்டு புதுசாக எடுக்கணும். கோர்ஸ் இந்த சீசன் முடிஞ்சு போயிட்டு அவங்க வந்து 9 and 10 தான் இருக்காங்க. அதனால வந்து போதாது இது. இந்த சைடை வச்சுட்டு நெக்ஸ்ட் சீசன் பண்ணால் இதே தான் ஆகும். ஆர்ஆர்ல நீங்க இந்த பிளேயரா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு அப்படி எதிர்பார்த்த பிளேயர்ஸ் யார் சார் இருந்தாங்க? இல்லை, ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவன் பிரில்லியன்ட் பேட்ஸ்மேன். அண்ட் சாம்சன் ஆஃப்கோர்ஸ் அவங்க கேப்டனாக இருந்திருக்காரு. இது 2 பேர் தான். அவங்க வந்து பட்லர் அண்ட் போல்ட்டை விட்டுருக்கவே கூடாது. பெரிய மிஸ்டேக் அது. அது ஆப்ஷனில் பண்ண பெரிய மிஸ்டேக் அது. எவ்வளோ காசு இருந்தாலும் அவங்களை எடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட்டைன் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டால் ரீட்டைனே பண்ணியிருக்கணும். ரீட்டைன் பண்ணலையா ஆப்ஷனில் காசு போட்டு எடுத்துருக்கணும். நீங்கள் சும்மா யாரெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஜொரல் மேலே வச்ச நம்பிக்கை பட்லர் மேலே வைக்கலையோ? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். பட் இது வந்து போதாது. அந்த திங்க் டேங்க் வந்து சரியாக பண்ணல. ஃப்ரான்ச்சைஸ் வந்து எல்லாருமே எப்போவுமே புட்சாலின்னு சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரான்ச்சைஸும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நம்ம சிஎஸ்கே உங்களுக்கு தெரியும், ஆப்ஷனில் எவ்வளோ கோட்டை விட்டாங்கன்னு தெரியும். இப்போ வந்து சலிச்சு பார்த்தா கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஒவ்வொருத்தரும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. மும்பையோட பவுலிங் பற்றி சொல்லுங்க சார். மும்பை பவுலிங் வந்து அதிகமாகவே இருக்கு அவங்களுக்கு. நடுவில் ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் போடுறாரு. தேவையே இல்லை. அவர் அந்த லெவலில் இல்லை. நல்லா இதை சொல்கிறேன் நான். அவர் டாப் 5 பவுலர்ஸ் இருக்காங்க அங்கே. அதில் இல்லை. அவர் சும்மாவது கேப்டன்ஸ்னால அட்வான்டேஜ் எடுத்து பவுலிங் போடுறாரு. போல்ட்டு, தீபக் சஹார் 2 பேர் சூப்பர் பவுலர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பும்ரா. அவங்க வந்து இன்னைக்கு போட்ட பவுலிங் பார்த்தோன்னா எல்லாரும் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க பயந்துட்டு. தட் மீன்ஸ் இஸ் ரியலி ஃபிட். அந்த பெண்டிங் த பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும். அதுவும் இன்ஸ்விங்கிங் பவுன்சர் வருது இல்லையா, விளையாட ரொம்ப கஷ்டம். சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது 20 சென்டிமீட்டர் வந்து பெண்டாய் போடுறாரு. அது வந்து இந்த இன்ஜுரி ஆகாம அவர் கரெக்ஷன் பண்ண அதுதான் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா இன்ஜுரி அதிகமாகும், இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது பண்ணியிருப்பாரு. மற்றபடி வந்து இஸ் எ லெஜண்ட் பவுலர். நான் வந்து ஐ கம்பேர் பும்ரா வித் டெண்டுல்கர், கபில் தேவ் அந்த லெவலில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து எல்லாரோடையும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பவுலர் வந்து இவ்வளோ அளவுக்கு இந்தியாவில் வந்து உலகமே பயப்படுற பவுலர்னா அவர் தான். அவர் ரியல் பவுலிங் வந்து இந்த ஐபிஎல் ஒன்றும் பார்க்கல. பட் இருந்தாலும் அவர் வந்து பெரிய லெவல். அது ஒன்று. அது தவிர ஸ்பின்னர் சாண்ட்னர் உள்ள உட்காந்து வச்சிருக்காங்க. பெரிய பவுலர். அது மாதிரி சாண்ட்னர் ஒருத்தர் உள்ள உட்காரு. போல்ட் இருக்காரு. கரண் சர்மா வந்து இந்த மேட்ச் வந்து வேணுன்ட்டே உள்ள கொண்டு வந்தாங்க. அவருக்கு மேட்ச் பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற ஒரே ஸ்பின்னர் அவர் மட்டும் தான். இல்லைன்னா வில் ஜாக் யூஸ் பண்றாங்க. ஆமா, அஃப்கோர்ஸ் சாண்ட்னர் இருக்காரு. ஓகே, ரைட். சாண்ட்னர் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சாண்ட்னர் தான் கீ பவுலர் அங்கே. ஸ்பின்னர்ஸ்ல வந்து சாண்ட்னர் தான் கீ பவுலர். கரண் சர்மா இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தார். 3 மட்டமான பால். 3 ஷார்ட் பிச் பால். அதை வந்து எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம். ஆனால் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. இந்த தீக்ஷனா வந்து நல்ல ஷார்ட் பால் நல்ல வளைச்சி ஸ்கொயர் லெக் அடிக்கும் போது கேட்ச் வந்து பாயிண்டில் போகுது. அது மாதிரி பேட்ஸ்மேன் மிஸ்டேக்னால இந்த விக்கெட்லாம் ஊந்துது. அது போதாது. ஏன்னா சில நல்ல சைட்லாம் இருக்குது. இப்போ எல்எஸ்ஜிலாம் வந்து ரேஸில் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 4ல் இல்லை அவங்க. இருந்தாலும் செம்ம பேட்டிங் வச்சுருக்காங்க அவங்க. பூராலாம் சான்ஸ் கிடச்சதுனாக்கா எல்லாத்தையும் 6 பாலுக்கு 6 6 அடிப்பான் அந்த மாதிரி ஆளு. அதனால் நான் வந்து மும்பை வந்து கரண் சர்மா வந்து இஸ் நாட் அப் டு த மார்க். அவனும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி, இவங்க 2 பேரும் இந்த ஃபர்ஸ்ட் டாப் 5ல வரல. மும்பை இந்த சீசன் எப்படி சார் கப் அடிப்பாங்களா? அவங்களோட நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு. பேட்டிங்லயும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்கு, பவுலிங்லயும் ஸ்ட்ரென்த் இருக்கு. பிரமாதமா இருக்கு. அண்ட்
திங்க் டேங்க் நல்லா இருக்கு. ஜெயவர்தனா வந்து கோச் வந்து பயங்கர ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அதாவது மற்ற இப்போ சிஎஸ்கேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கே கிடையாது. ஓகே. தோனி இன்ஸ்டிங்டிவ் அப்போ என்ன தோணுதோ அதான் பண்ணுவார். அந்த வீட்டில் ரூமில் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறது, அப்புறம் டீம் மீட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டீம் அப்படி கிடையாது. எல்லா பிளேயரையும் வச்சு பெரிய டேபிளில் டைனிங் டேபிளில் வச்சு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி யார் எப்படி போடுறது, எது இந்த ஆள் வந்து அப்படி இன்னைக்கு தெரிஞ்சது பாருங்க. ஒவ்வொரு பிளேயரும் சொல்லி எடுத்தாங்க. அந்த ஹெட்மேர் எடுத்தது வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி எடுத்தாங்க. அந்த ஃபீல்ட் செட்டிங் வந்து 5 பேர் வச்சிருந்தாங்க லெக் சைடு. மும்பை இந்தியன்ஸ் அடுத்த கட்டமா இந்த டாப் 4க்கு போயிடுவாங்க எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா இந்த டீம்லாம் வந்து மோதுற அளவுக்கு அவங்க ரொம்ப தகுதி வந்து இருக்காங்களா? மீன்ஸ் இல்ல, அவங்களுக்கு வந்து சேலஞ்சுனாக்க ஜிடி ஒரு சேலஞ்சு கொடுக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ டெல்லி, இவங்க 2 பேர் சேலஞ்ச் கொடுக்குற டீமே. மற்றவங்களாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. ஓகே. பட் ஆனால் T20 எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னாக்க, இந்த நாக் அவுட் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 1 ஓவர் வில் டர்ன் த மேட்ச். கண்டிப்பாக 1 ராங் மூவ் போச்சு. எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்த கட்ட மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம் சார். வந்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.